இருக்கா பாரு. சொன்ன நேரத்துக்கு சொல்ற இடத்துக்கு கிளம்பணும்னு ஒண்ணும் கிடையாது. சே ஐயா தர இங்க வா. என்னம்மா? உங்க அம்மாவுக்கு என்ன பொழுது போல, அதான் உன்னை கூப்பிட்டு வச்சு ஊர் கதை கேட்கலான்னு கூப்பிட்டேன். டேய் இன்னைக்கு என்ன நாள், என்ன கிழமை, வீட்டு வேலை செய்யறதுக்கே உன் பொண்டாட்டிக்கு என்ன வலி வலிக்குதுங்கிற? இன்னைக்கு பங்குனி உத்தரம், கோவிலுக்கு எப்ப போறது? திருக்கல்யாணம் இருக்குதுல்ல, போக வேண்டாமா? போய் உன் பொண்டாட்டி கிளம்ப சொல்லு. நீ சீக்கிரமா கிளம்பு. கல்யாணம் முடிஞ்சாலும் ஊர்கோலம் வந்தாலும் சரி, உன் பொண்டாட்டி கிளம்ப மாட்டா. சீக்கிரம் சொல்ல அவள்கிட்ட கிளம்ப சொல்லி. நீயும் சீக்கிரமா கிளம்பு. அவ எப்போ கிளம்பிட்டா, இரு ஒரு 2 நிமிஷத்துல வந்துருவா. உன்னாட்ட பொண்டாட்டிக்கு ஏத்துக்கிட்டு வரேன்னு நான் பார்த்ததே இல்ல. போ. உங்க அப்பா உங்ககிட்ட வந்து பாடம் தான் படிக்கணும். அது சரி, எப்பவோ கிளம்புனவளுக்கு இன்னும் வரத்துக்கு இருக்கடா 2 நிமிஷம். பிச்சு எடுத்துருவேன் உன்னை. ஒழுங்கா ஓடு. போய் அவளை கிளம்பி வர சொல்லி சத்தம் போடு, அப்பதான் சீக்கிரம் வருவா. சரிம்மா, சரி நான் போறேன், நீ இரு. நான் போய் அவளை கிளம்பி வர சொல்லி நானும் கிளம்புறேன். கத்திக்கிட்டே இருக்காதம்மா, இரு வரேன். அம்மா என்னம்மா அரே, அம்மா பையன் சந்தோஷமா பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. நான் வரவா அமைதியாயிட்டீங்க? இதோ நடக்குதே போரு, அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அமெரிக்காவுக்கு ஈரானுக்கு எப்படி பிரச்சனை, நம்ம 2 பேரும் போய் தீர்த்து வச்சுட்டு வரலான்னு. அடியே அவடே கிளம்ப சொல்லி கத்திக்கிட்டு இருக்கேன். அவளாவது கிளம்புறதுக்காவது போயிருக்கிறா, எப்போ வருவாளும். நீனும் கிளம்பவே இல்லையா? கோயிலுக்கு போனோம், ஒழுங்கா போய் கிளம்பு. நல்லா தானே இருக்கு இந்த துணிக்கு, என்ன ஊர்ல இருக்கிற கோயிலுக்கு தானே, நான் இதுலயே வந்துக்கிறேன். ஏன்னா நல்லா கிளம்பிட்டு இருக்க முடியாது. ஏதாவது வந்துடும் வாயில நல்லா எனக்கு. பேசாம போய் கிளம்பு. ஏண்டி ஒரு நல்ல துணி போட்டுட்டு தலை வாரிட்டு கிளம்பி வரது கூடவா உனக்கு சோம்பேறித்தனம்? ஐயோ உன்னெல்லாம் கட்டி கொடுத்து நான் என்ன பேர் வாங்க போறேனோ மாமியார் கிட்ட. போய் கிளம்பி வர வழியை பாரு. உன் மாப்பிள்ளை வீட்டுல எல்லாரும் கோயிலுக்கு கிளம்பி வருவாங்க. எனக்கு தான் அவமானமா இருக்கும். இந்த பிஞ்சு போன சுடிதார போட்டு வந்துருவா எல்லா இடத்துக்கும். ஒழுங்கா போய் கிளம்பி ஒழுங்கா வர. ஏய் பொம்பளை மாதிரி வரணும். அது இதுன்னு போட்டு வந்த அப்படியே அடி வாங்குவேன். போமா. சரி போய் கிளம்பி வரேன், இரு. உன் தொலை தாங்க முடியல. இப்ப அம்மா சொல்றதெல்லாம் தொலையா தான் இருக்கும். போய் என்னதான் மாமியார் கொமட்டிலே அடிப்பால, அப்ப தெரியும் அருமை. பிரியா செம டென்ஷன் ஆகுது. பிரியா என் ட்ரெஸ் எதுக்கு நீ போட்ட? நான் இதை தானே போடுவேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். சரின்னு சொல்லிட்டு உடனே இதை நீ போட்டுட்டு நிக்கிற. முதல்ல அதை கழட்டி கொடு, இல்லன்னு பாரு உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது, அடிச்சிடும். பிரியா இதுதான் போட்டுப்பேன்னு சொன்னியா? அதை எப்ப சொன்ன? அதெல்லாம் நீ ஒன்னும் சொல்ல. அம்மா 2 பேருக்கு சேர்த்து தான் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாங்க. ஏதாவது ஒன்று போட்டுக்கன்னு சொன்னாங்க. நீ சொல்லிருக்க வேண்டியதானே, இதுதான் போட்டுப்பா அதான் போட்டுப்பேன்னு. நான் கேட்டு பார்த்தேன், நீ எதையும் போட்டுக்கல. கிளம்புவாது செய்வியான்னு அதுவும் கிளம்பல. சரி நான் போட்டுட்டு வந்து நிக்கிறேன். இப்ப இதான் வேணும் அதான் வேணுங்கிற. அதெல்லாம் கழட்டி தர முடியாது. என்ன கிளம்புனீங்களா இல்லையா? ஒரே சத்த காடா வச்சிருப்பாளுங்கடப்பா. வீடாவே வச்சிருக்க விட மாட்டாளுங்க. கிளம்பி வாங்கடி, பூஜையே ஆரம்பிச்சிருவாங்க போல இருக்காங்க கோயில்ல. அப்ப கத்திக்கிட்டு கிடக்குறாரு. கிளம்பி வரீங்களா இல்லையா? அட நீ வேறமா, இவ ஏன் ட்ரெஸ் போட்டுட்டு நிக்கிறா. கைட்டி குடுறேன்னா கொடுக்க மாட்டேங்கறா. அப்ப நான் எதை போட்டுட்டு வருவேன்? நான் வரவே இல்ல. போ. ஏமா நேத்துல இருந்து அவ கேட்டிட்டு தானமா இருக்கேன், எதை போட்டுப்பேன் போட்டுக்கவும் இல்ல. இததான் போட்டுக்கிறேன்னு சொல்லவும் மாட்டேங்கறா. இவ கிளம்புற வரைக்கும் நான் உட்கார்ந்து வேடிக்கை பார்ப்பேன். சரி ஏதோ ஒன்று போட்டேன். இப்ப இதுதான் வேணும், நான் போட்டுக்கிறதுக்கே கைட்டி கொடுன்னு கேக்குறா. மா இவள வந்து 2 அடி கொடுமா. நான் ட்ரெஸ் கைட்டி தர மாட்டேன். நான் கிளம்பிட்டேமா. இவதான் கிளம்பாம இருக்கறா. இவளை விட்டுட்டு போவா. அம்மா நீங்க வாயே. வரேன். விளக்கு மாத்த எடுத்துட்டு வந்து வெளுக்குறேன் 2 பேரையும். கிளம்பி வாங்கலேண்டி. ச்சே இன்னொரு ஒரு Dress கூட போட்டு நிக்கலனா அப்ப எப்ப கிளம்பி வருவ? அங்க இனிமே நீ கிளம்பி போறதுக்குள்ள பூஜையே முடிஞ்சிரும் போல இருக்குது. அவதான் ஏதோ ஒரு Dress போட்டு நிக்கறல. உனக்கு என்ன துணியா இல்ல? இதோ துணி எடுத்து நீ போட்டுக்கிட்டு வா. அப்பா வீடா இல்ல வேற என்னமான்னு தெரியல. அப்பா கத்துறாருன்னு சொல்றாங்க கேட்க மாட்டாளுங்க. இதோ இரு வந்துகிட்டே இருக்கேன். நான் வரதுக்குள்ள 2 பேரும் கிளம்பி நிக்கல. வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டி விட்டுட்டு நான் பாட்டு கிளம்பி போயிட்டே இருப்பேன். போ வேற Dress போடு போ. அடியே உனக்கு கொல்ல போறேன் பாரு. பேசாம போயிடு. உனக்கு பொறாம என் Dress பார்த்து. போடி இவளே. ஏய் இதை விட அழகா ரெடி வரும் பாரடி. பாப்போம். இந்த சேலை வேற நின்னு தொலைய மாட்டேங்குது. சின்ன பொண்ணு எவ்வளவு நேரமா கிளம்பிட்டு இருக்க? சீக்கிரம் கொஞ்சம் கிளம்பு, நேரம் ஆகுது. அம்மா வெளியே நின்று கத்திக்கிட்டு இருக்காங்க. ஏங்க நீங்க கிளம்புற மாதிரி நான் கிளம்ப முடியாது. பொம்பளைங்க கிளம்ப கொஞ்சம் நேரம் எடுக்கும். இங்க பாருங்க இந்த புடவை மடிப்பே எனக்கு சரியா நிக்கல. நானே அந்த டென்ஷன்ல இருக்கிறதுல நீங்க வேற. பேசாம போயிருங்க. உங்க அம்மா கத்துனா நீங்க திருப்பி கத்திக்கங்க. எங்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கீங்க? ஓ அப்படியா? ஐயோ என்ன பண்றீங்க? கையை எடுங்க, முதல்ல எந்திரிங்க. ஏன் நான் பண்ண என்ன? என் பொண்டாட்டிக்கு நான் பண்றேன். நீ தானே புடவை மடிப்பு நல்லாவே நிக்கலன்னு சொன்ன. இப்ப பாரு என்னமோ அயன் பாக்ஸ் வச்சு தேய்ச்ச மாதிரி எவ்வளவு அழகா இருக்குன்னு. அட நீங்க வேற சும்மா இருங்க. இருக்கும் நல்லதா. எந்திரிங்க முதல்ல. உங்க அம்மா வந்தா என்னதான் கத்துவாங்க. என்ன சொன்னல, உன்னை கத்துனா திருப்பி கத்திக்கோ. என்ன எந்த வேலையும் செய்யக்கூடாது சொல்லாது. என் பொண்டாட்டிக்கு நான் செய்வேன். நீ அழகா இருந்ததுன்னு எனக்கு பெருமை. ரொம்பதான். சரி நீ கிளம்பிட்டு எல்லாம் வெளியேறு. இல்லன்னா அம்மா நீ தான் கிளம்பாம இருக்கன்னு கத்திக்கிட்டே இருப்பாங்க. நான் 2 நிமிஷம் தான் வேஷ்டி ஷர்ட் போட்டுட்டு வந்துடுறேன். சரிங்க. ஏங்க என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா போட்டுக்கங்களேன். நம்ம என்ன இப்ப கல்யாணத்துக்கு போறோம்? இருக்கான்னு பாக்குறேன். இருந்தா போட்டுட்டு வரேன், இல்லன்னா ஏதோ ஒன்று போட்டுப்பேன். நீ உடனே மூஞ்சி தூக்கி வச்சுக்க கூடாது. சரிங்க. என்ன பிரியா அக்கா அழகா இருக்கேனா? நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத. உன்னை விட நான் ரொம்ப அழகா இருக்கேன்னு. அக்கா அழகா தான் இருப்பாங்க. அக்கா முதல்ல நீ அழகா இருக்க.
பார்க்க அப்படியே குரங்காட்டம் இருக்க பா. கண்ணுல அடிக்குது கிளார் ஆட்டம் உன் கலர் ட்ரெஸ்ஸும். பொடி பொடி போறாம கிளம்பிட்டீங்களாடி நீங்க ரெண்டு பேரும்? பாப்பா எவ்வளவு நேரம் ஆக்குறாளுங்கடாமா இவளுக்கு கிளம்புறதுக்கு. அம்மா கிளம்பிட்டோம். அம்மா எங்க ரெண்டு பேர்ல யார் அழகா இருக்கான்னு சொல்லு. நான் தானே அழகா இருக்கேன். பாருமா இவ என்ன குரங்காட்டம் இருக்கேன்னு சொல்றா. அதுல என்ன சந்தேகம்? அம்மா நான் தான் அழகா இருக்கேன்னு சொல்லுமா. நான் பெத்த ரெண்டு தங்கமுமே வயிற மாட்டம் சொல்லிக்கிறீங்க. அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? சீக்கிரமா கிளம்பி வாங்கடி, நேரம் ஆச்சு. இப்பதான் போட்டா போட்டி போட்டுக்கிட்டு கிடக்குறாளுங்க. இங்க பாரு, ரெண்டு பேரும் அழகா தேவதை மாதிரி இருக்கீங்க, ஒரு குறையும் இல்ல. அப்படியே கிளம்பி வெளியே வந்துருங்களா, கிளம்பி போயிடுவோம். அவங்க உங்க அப்பத்தா கிட்ட பட முடியல, பொண்ணுங்களை வளர்த்து வச்சிருக்கிற எவ்வளவு நேரம் பாரு கிளம்புறதுக்கு கூட அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொல்ல 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 உங்க அப்பாவுக்கும் மூஞ்சி மாறுது, கத்த ஆரம்பிச்சிருவாரு. வாங்க சீக்கிரம். வீட்டுக்கு வந்த உடனே உங்களுக்கு திருஷ்டி சுத்தி போடணும். என் பிள்ளைங்க ரெண்டும் என்ன அழகா இருக்கு, என் கண்ணே பட்டுடும் போல இருக்குது. சரி சரி, இங்க பூ வச்சுட்டு போறேன், ரெண்டு பேரும் பூ வச்சுட்டு ஓடி வாங்க. நான் பூஜைக்கு வேண்டிய எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வெளியே நிக்கிறேன். எதுக்கு இப்ப அழற? கேட்கறதுக்கு முன்னாடியே என் தங்க பிள்ளைல, வா உள்ள போய் சாமி கும்பிட்டுட்டு வெளியே வரும்போது தான் இதெல்லாம் வாங்கணும். இப்ப வாங்கிட்டு போன கூட்டத்துல உடஞ்சிரும், அப்புறம் நீ தான் அழுதுட்டு உட்காந்துருப்ப. வா உள்ள போவ, அப்புறம் வாங்கிப்ப. ஏய் அதான் பாட்டி சொல்றாங்கல்ல, உள்ள நட, கோயிலுக்குள்ள போயிட்டு திரும்ப வரும்போது வாங்கிக்கலாம். இல்ல உனக்கு இப்ப ஒத்த விழா இப்பயே வாங்கணும்னு அழுதுன என்ன கலர போல. ஒரு பொம்மை தானே கேக்குறா, போனா போது வாங்கி கொடுப்போம் வா. ஆமா நான் எகிறேன்னா நீ மொகரணும். உங்க அண்ணன் பிள்ளைக்கு, உங்க தங்கச்சி பிள்ளைக்கு, அவன் பிள்ளைக்கு இவன் பிள்ளைக்குன்னு ஒரு 600 700 மொய் வைப்பீங்க. என் பிள்ளை ஒருத்தனுக்கு வாங்கி கொடுத்துட்டு கூட்டிட்டு வந்துருவீங்களா? அவ்வளவு வரைக்கும் மாட்டிக்க தானே. பேசாம நடங்க. உன்னை எல்லாம் திருத்தவே முடியாது. திருத்தத்துக்கு நான் ஒன்னும் பரீட்சை பேப்பர் இல்ல, பேசாம நடங்க. என்னங்க எனக்கு வளையல் வாங்கி கொடுங்க. இந்த புடவைக்கு மேட்சா என்கிட்ட வளையலே இல்ல, அதான் இந்த கலர்ல போட்டுட்டு வந்திருக்கேன் பாருங்க. எனக்கு ஒரு வளையல் வாங்கி கொடுங்க. சரி பாட்டி, அப்படினா எனக்கு வெளிய வரும்போது ரெண்டு பொம்மை வாங்கி தரணும். பேசாம நட பாத்துக்க. பிள்ளைக்கு பொம்மை வாங்க கூடாதுன்னு நோட்டீஸ் ஆக்க சொன்னல, உனக்கும் ஒண்ணு வாங்கி தர முடியாது, காசு செலவாயிடும். வா முதல்ல வாங்கி தாங்க, இல்லன்னா பாருங்க. டேய் இப்ப என்னடா உங்க ரெண்டு பேருக்கும் குழந்தைய சமாதானம் ஆயிட்டா, நீங்க என்ன? ஆட ஒண்ணும் இல்லம்மா, பிள்ளைக்கு பொம்மை வாங்கி தரக்கூடாதுன்றா, ஆனா இவளுக்கு வளையல் வாங்கி கொடுக்கணுமா. அவள் குழந்தையோட இவதான் சின்ன பிள்ளை நினைப்புகளுக்கு. அதுவும் சாதாரண வளையல் இல்ல, இந்த புடவைக்கு மேட்சிங்கா வேணுமா. அம்மனுக்கிட்ட அது ஒண்ணுதான் இல்லையா, அதனால இந்த கலருக்கு மேட்சிங்கா வேணுமா. சரி சரி, உங்க சண்டையெல்லாம் புள்ள முன்னாடி வேண்டாம். நான் அவளை உள்ள கூட்டிட்டு போறேன். நீ அவளுக்கு வளையல் ஒன்று வாங்கி கொடுத்தே கூட்டிட்டு வா. திருக்கல்யாணத்துக்கு வந்திருக்கோம், சுமங்கலி பொண்ணுக்கு வளையல் வாங்கி கொடுத்தா நல்லதுதான். அவ கேட்டு நீ வாங்கி தர மாட்டேன்னு சொல்லாத, வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வா. என் செல்லம் சொன்னா கேட்டுக்க என் பிள்ளை. வா உள்ள போய் சாமி பாப்போமா? சரி பாட்டி. பாத்தியா, எங்க அம்மாவை எதுக்கு எடுத்தாலும் கரிச்சு கொட்டுவியே. உனக்கு நானே வளையல் வாங்கி தர மாட்டேன்னு சொன்னாலும் வாங்கி கொடுன்னு சொல்றாங்க. சொல்லுவாங்க சொல்லுவாங்க. 50 ரூபாய் வளையல் கேட்டதால வாங்கி கொடுன்னு சொல்லிட்டாங்க. எங்க ஒரு 2000 ரூபாய்க்கு புடவை எடுத்து கொடுத்து சொல்லுங்க, சுமங்கலி பொண்ணுக்கு எனக்கு எடுத்து கொடுத்துருவாங்களான்னு பாப்போம். உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது. பேசாம வா, வந்து வளையல் வாங்கிட்டு கிளம்பு. எங்க அம்மா என்ன பண்ணாலும் உனக்கு குறை தான் தெரியும் அவங்க மேல. பணத்தை கொடுங்க, போய் வாங்கிட்டு வரேன். நான் என்ன நிக்கிறேன், நீங்க வேண்டிட்டு நிக்கிறேன். போய் வாங்கு, வந்து கொடுக்குறேன். ஐயோ நீங்களா? என்ன மேடம், இங்க என்ன பண்றீங்க? அது வந்து இன்னைக்கு எங்க ஊர் கோயில்ல திருக்கல்யாணம். அதான் அம்மா அண்ணா நீ நான் எல்லாரும் வந்தோம். அங்க ரொம்ப கூட்டமா இருந்தது, அதான் சரி இந்த கொலக்கல்யாணம் வருவோமேன்னு வந்தேன். அதான். ஆமா நீங்க எங்க? ஹலோ மேடம், இது எங்களுக்கும் சொந்த ஊர் தான், நாங்களும் இங்க தானே இருக்கோம். ஏதோ உங்க பக்கத்து தெருவில் இருக்கோம், 10 ஊர் தள்ளி இருக்கிற மாதிரி சொல்றீங்க. சாமி கும்பிட தான் நாங்களும் வந்திருக்கோம். ஓ எல்லாரும் வந்திருக்காங்களா? எல்லாரும் அப்பவே வந்து போயிட்டாங்க. இன்னைக்கு எனக்கு ஆபீஸ்ல மீட்டிங் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, அதான் இப்ப கிளம்பி வந்தேன். அம்மா கண்டிப்பா போய் சாமி கும்பிட்டுட்டு வரணும், கல்யாணம் வேற வச்சிருக்கோம்னு சொல்லிட்டாங்க. அதான் வந்தேன். வந்த இடத்துல பார்த்தா சர்ப்ரைஸா உங்க அண்ணன் அண்ணி எல்லாரும் நின்றுட்டு இருந்தாங்க. நீங்க எங்கன்னு பார்த்தா இங்க இருக்கு நீங்க. அதான் வந்தேன். அப்படியா? சரி சரி, நான் அப்ப கிளம்புறேன், உள்ள போறேன். அம்மா என்ன தேடுவாங்க. யாரும் தேட மாட்டாங்க, என்கிட்ட 2 நிமிஷம் நின்று பேசினா. இல்ல இல்ல நான் கிளம்புறேன். அம்மா கண்டிப்பா திட்டுவாங்க. இங்க எத்தனை பேர் இருக்காங்க, யாராவது பார்த்தாலும் ஏதாவது நினைப்பாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி எதுக்கு நின்னுட்டு பேசுறான்னு. நான் உள்ள போறேன். இல்ல கொஞ்ச நேரம் நின்று பேசுவோமான்னு பார்த்தா ஓடிட்டான். இப்படின்னு தெரிஞ்சது தூரத்துல இருந்தது பார்த்துட்டு இருந்திருப்பேன். கடவுளே, இந்த வருஷம் என் பொண்ணு கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு கொடுத்துட்டீங்க. உங்க திரு கல்யாணம் அடுத்த வருஷம் நடக்கிறப்ப என் பொண்ணு மாப்பிள்ளையும் சந்தோஷமா வந்து இதுல கலந்துக்கணும். இதுக்கு நீதான் அருள் புரியணும் சாமி. திருக்கல்யாணத்தை பார்க்க எத்தனை கண்ணு இருந்தாலும் பத்தாது போல. பார்க்கவே மனசுக்கு நிம்மதியாகவும் சந்தோஷமாவும் இருக்கு. சாந்தமா இருக்குது போ. ஆமா,
நம்ம ஊர்ல பண்ற திருக்கல்யாணம் மாதிரி எந்த ஊர்லயும் பண்ண மாட்டாங்க. எவ்வளவு நல்லா நடக்குதுல்ல. ஆமா, சாமி மோளம் எல்லாத்துக்கும் செலவு பண்ணாங்க சரி, அது என்ன இங்க கோபுரம் மாதிரி ஒன்று சின்னதா இருக்குது, அது எதுக்கா? அது சும்மா ஏதோ ஆயுதீகத்துக்கு சாங்கியத்துக்கு இருக்கட்டும்னு வச்சாங்களோ இல்லை ஆயுதத்துக்குன்னு வச்சாங்களோ யாருக்கு தெரியும். இப்ப இருக்கிற பிள்ளைங்களுக்கு என்னன்னு தெரியுது, ஏதோ ஒண்ணு அழகா இருக்கா அவ்வளவுதான். நம்ம அதுக்கு மேல என்ன தாராய்ச்சி பண்ணிட்டு சாமியே பாருமா. அண்ணே, சொல்லு ராசு. என்னண்ணே இந்த வருஷம் திருக்கல்யாணம் ரொம்ப ஸ்பெஷலா நடக்குது போலயே, எப்பத்தியும் விடவும். ஆமா ஆமா, இந்த வருஷம் கொஞ்சம் வசூல் அதிகம். பக்கத்து ஊருக்கெல்லாம் கூட சேர்ந்து வசூல் பார்த்தோம். அதான் பணம் இருக்கு, அவர் வசூல் பண்ணி கொடுத்த பணம் தானே, அதான் அவருக்கே செலவு பண்ணுவோமேன்னு ஜாம் ஜாமுன்னு பண்ணிடுவோம்னு பண்ணிட்டாங்க. சரி சரிண்ணே. கடவுளே எல்லாரும் நல்லா இருக்கணும் சாமி. இந்த கோயிலுக்கு வந்தவங்க எல்லாரை விட இன்னைக்கு நான் கட்டியிருக்கிற புடவை தான் சூப்பரா இருக்கு. என்ன அழகு மிஞ்ச யார் இருக்கா? ஏன் பக்கி, கோயிலுக்கு தானே வந்திருக்கோம், இன்னும் ஃபேஷன் ஷோக்கு அந்த மாதிரி புடவை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க பாப்பா. வந்து இத்தனை பேர் புடவை நோட் பண்ணியிருக்கா தெரியல. அவன் என்ன சாமி கொண்டு வந்திருப்பா? நீ ஒன்னு அவளுக்கு சலைச்சவ மாதிரி அவருடனே பாஞ்சிட்டு வர. பேசாம சாமியை கும்பிடுங்க. ஆனா காமாட்சிக்கா, நான் பாட்டுக்கு சிவனையே சாமி கும்பிட்டுட்டு தான் இருந்தேன். ஆனா நீங்க கூப்பிட்டு பேசி என்னையும் இப்படிதான் சொன்னீங்கல்ல, இந்த நாள் முடியாட்டம், அப்பதான் தோணுது, ஏன் நான் கட்டியிருக்கிற புடவை என்னை விட உங்களுக்கு தான் எடுப்பாவும் கரெக்டாவும் இருக்கும். ஏன் சின்ன பொண்ணு? காமாட்சி அக்காவோட மண்டையில இருக்கிற முடியோட கலரும் சரி, கையில பூஜை கொடையில இருக்கிற பூவோட கலரும் சரி, என் புடவைக்கு தான் பர்ஃபெக்டா மேட்ச் ஆகும். அதைத்தான் அப்படி சொன்னேன். ஏன் சின்ன பொண்ணு? நான் சிவனே தான் சாமி கும்பிட்டேன், என்னை வம்பிழுத்தா அப்படித்தான். இதுக்கப்புறம் என்ன நோண்டாதீங்க, அவ பண்ண தப்புக்கு என்ன ஏத்துட்டுருங்க. ஏம்மா பேசாம சாமியை கும்பிடுங்கம்மா. வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கிற திருக்கல்யாணம். சிவனுக்கும் பார்வதிக்குமே கல்யாணம் படுத்தி பாக்குறதுக்கு எத்தனை பாக்கியம் வேணும். அதை பார்க்காம புடவைக்கும் நகைக்கும் சண்டை போட்டு இருக்காங்க. பேசாம வாய் மூடிட்டு சாமி பாருங்க, இல்ல அவ மாமியாரை கூப்பிட்டு விட்டுருவேன். ஐயோ சரி சரி சாரி சாரி. ஏய் சூப்பரா இருக்குல்ல இன்னைக்கு ஃபங்க்ஷனு. நம்ம பின்னாடி பார்த்தியா எவ்வளோ அழகா ஒரு ஐடல் வர வச்சிருக்காங்க. இங்க நின்று ஒரு செல்ஃபி எடுத்துக்கணும்டி. எங்க அம்மா பார்த்தா என்னை உதப்பா. எங்க அம்மா கிட்ட ஏற்கனவே லெஹங்காக்காக உத வாங்கிட்டு தான் வந்திருக்கிறோம். இங்க எடுத்தோம் பிச்சை எடுத்துருவா. அப்புறமா நம்ம அக்கறையில போய் எடுத்துக்கலாம். என்னைய கட்டி விட்டு போயிடாதீங்க, என்னையும் கூப்பிட்டுட்டு போங்க. நீ இல்லாமையா? போவோம் போவோம். ஆமா இன்னைக்கு என்ன பிரசாதம் கொடுக்குறாங்க? வெஜிடபிள் பிரியாணியும் கேசரியும் கொடுக்குறாங்க போலப்பா. ஏய் உனக்கு எப்படி தெரியும்? நீங்க தானே எங்களோட நிக்கிற. சும்மாவே ஏதாவது சொல்லாத. போன வாட்டி அப்படிதான், அது கொடுக்குறாங்க இது கொடுக்குறாங்க தக்காளி சாதம் கொடுக்குறாங்கன்னு கடைசியில பார்த்தா தயிர் சாதம் தான் கொடுத்தாங்க. இல்ல இல்ல பிரிஞ்சி தான் கொடுக்குறாங்க. எங்க அப்பா சொன்னாரு வீட்ல. ஹாய் சூப்பர் டி, கோயில் பிரிஞ்சி சூப்பரா இருக்கும். பண்ணுங்க, லைக் கமெண்ட் பண்ணுங்க.